அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எடிஸ்டார் KG2 தமிழ் ரிவிஷன் ஃபார் டேர்ம் 1 எக்ஸாம். டேர்ம் 1 எக்ஸாம் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு டைம் டேபிள் போர்ஷன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட்டில் நம்ம என்னென்னலாம் கொஸ்டின் மாடல் வருது, என்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போது இந்த டேர்ம் 1 எக்ஸாமுக்கு நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் எழுத போகிறோம், சரியா? மெய்யெழுத்துக்கள் இன்னும் நம்ம படித்து முடிக்கலை. அதனால் உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டில் கேட்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் என்னங்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம். அ அம்மா, ஆ ஆடு, இ இலை, ஈ ஈட்டி, உ உரல், ஊ ஊஞ்சல், ஏ எறும்பு, ஏ ஏணி, ஐ ஐந்து, ஓ ஒட்டகம், ஓ ஓடம், ஔ ஔவையார், அக் எக்வால். இப்போது ஆலிருந்து ஔ வரைக்கும் உள்ள 12 எழுத்துக்களை நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம், சரியா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைமா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, ஆ முதல் ஔ வரையிலான எழுத்துக்கள். ஓகே, இப்போ கீழே இங்கே தனியாக இருக்கிறது என்ன எழுத்து? இது வந்து ஆயுத எழுத்து. இது என்ன எழுத்துமா? ஆயுத எழுத்து அக். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டெஸ்ட்டு நீங்கள் எதில் எழுத போகிறீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒர்க் எழுதிட்டுருக்கீங்க இல்லையா, 2 லைன் நோட்டு, அதோட லாஸ்ட் பேஜில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேவா? கொஸ்டின் வந்து அம்மா உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க, ஹெட்டிங் எழுதி கொடுத்துருவாங்க. ஹெட்டிங் எழுதி கொடுத்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படிங்கிறத அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. டியர் பேரண்ட்ஸ், கொஸ்டின் மாடல் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போது கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்ததும் மேலே உள்ள ஹெட்டிங் ரோமன் லெட்டரோட பிள்ளைங்களுக்கு நோட்டில் எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்துட்டு அவங்க அந்த ஹெட்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுங்க. அவங்களே எழுத ட்ரை பண்ணட்டும். ஒவ்வொரு ரோமன் லெட்டர் முடித்த உடனே அடுத்த ரோமன் லெட்டர் அதே மாதிரி ஹெட்டிங் எழுதி ரீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அதனோட ஆன்சர்ஸ் எழுதட்டும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களாவே எழுதுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அதுதான் அவங்களுக்கு நல்லது. அவங்க படித்ததை இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சிக்கலாம். ஓகே பேரண்ட்ஸ்? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆ முதல் அக் வரை எழுதுக. அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஹெட்டிங் எழுதி கொடுத்துடணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா, கீழே இருக்கிற 2 லைன், அந்த 2 ப்ளூ லைனில் அழகாக டச் பண்ணி லைனை விட்டு வெளியில் வராமல் அழகாக எழுத ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப அந்த 2 லைனுக்குள்ளேயே எழுதினாதான் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஆ முதல் அக் வரை எழுதணும். ஓகேவா? நீங்கள் எழுதுகிறப்போ சொல்லிகிட்டே எழுதுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வரும் எழுத்தினை எழுதுக. இப்போது பேரண்ட்ஸ் வந்து இந்த ஹெட்டிங்கை எழுதி கொடுத்துட்டு அந்த முதல்ல இருக்கிற நம்பர் 1 இ ஏ ஓ அப்படிங்கிற எழுத்துக்களை எழுதி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு கொடுத்துருங்க ஒவ்வொரு லெட்டருக்கு நேராக. பிள்ளைங்க வந்து அந்த ஈ அடுத்து என்ன எழுத்து வரும், அதே மாதிரி ஏ அடுத்து என்ன எழுத்து வரும், ஓ அடுத்து என்ன எழுத்து வருமோ அந்த எழுத்தை இந்த காலி இடத்துல அவங்க நிரப்பணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக அப்படின்னா, இந்த சைடில் கொஞ்சம் லெட்டர்ஸ், அதே லெட்டர்ஸ் மாற்றி மாற்றி இந்த பக்கம் எழுதியிருக்கும். நீங்கள் என்ன செய்யணுன்னா, சரியான எழுத்தை நேராக கோடு போட்டு மேட்ச் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இருக்குது அப்படின்னா, இந்த ஆ இந்த பக்கம் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இது வரைக்கும் ஒரு கோடு போடணும். கோடு போட்டு ஜாயின் பண்ணணும். ஹெட்டிங்கும் அந்த கொஸ்டினும் பேரண்ட் எழுதி கொடுத்துருங்க. நீங்கள் பிள்ளைங்க இப்போ யூஸ் பண்ணுற தமிழ் நோட்டில் லாஸ்ட் பேஜில் நீங்கள் டெஸ்ட் பிள்ளைங்களை எழுத வைக்கலாம்.
எழுத வச்சு அந்த கொஸ்டினை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதை எழுதி கொடுத்துட்டு இப்போ நான் எழுதி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி எழுதிட்டு இதை வந்து சரியான அந்த ஆப்போசிட் சைடில் அந்த லெட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அவங்கள மேட்ச் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப அழகாக அவங்களே மேட்ச் பண்ணிவிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போது நம்ம உயிரெழுத்துக்கள் படிச்சிருக்கோம். மெய்யெழுத்துக்கும் கொஞ்சம் எழுத்துக்கள் நான் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு மெய்யெழுத்துக்கள்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? மெய்யெழுத்துக்கள்னால் டாட் மேலே புள்ளி வச்சுருக்கோம், அது வந்து மெய்யெழுத்துக்கள். இப்போது இந்த ஹெட்டிங்கை நீங்கள் எழுதி கொடுத்து கீழே இருக்கிற அந்த எழுத்துக்களையும் நீங்கள் எழுதிட்டு அவங்கள என்ன செய்ய சொல்லணும்னா உயிரெழுத்துக்களை மட்டும் வட்டமிட சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதாமா? இங்கே வந்து உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா எதெல்லாம் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது? ஊ, அ, ஏ, இது மட்டும்தான் உயிரெழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை நீங்கள் என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும், வட்டம் போடணும் அந்த எழுத்துக்களை சுற்றி. மித்த புள்ளி வச்சு இருக்குது பார்த்தியா? இச், இட்டு, இக்கு, இஞ்சு, இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். உயிரெழுத்துக்களை மட்டும் வட்டமிடணும். சரியாம்மா? ஓகே, அதை சுற்றி. நெக்ஸ்ட், சரியான எழுத்தினை எழுதுக. இப்போ வந்து பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்தா பேரண்ட்ஸ் நோட்டில் வரைஞ்சி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நாங்கள் இதை ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போது அதுக்கு வந்து சரியான உயிரெழுத்துக்களை அவங்கள எழுத வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து அதை ரீட் பண்ணுங்கள். ஒரு மரம், என்ன மரம்? ல மரம் இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா ஆ, அப்போ ஆலமரம். அடுத்து என்ன இருக்குது? ஒரு விலங்கு, இட்டக இம்னு இருக்குது. அந்த காலி இடத்துல நீங்கள் என்ன எழுதணும்னா ஓ, ஒட்டகம். சரியா? ஒரு பூச்சி, என்ன பூச்சி? ரூ இம்புன்னு இருக்குது. அப்போ அங்கே என்ன எழுதணும்? ஏ எழுதணும். ஸோ அந்த ஒரு வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து மட்டும் எழுதாமல் அங்கே ஒரு வெற்றிடமாக இருக்குது. அந்த வெற்றிடத்தில் என்ன முன்னாடி வேர்ட் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்து பிள்ளைங்களை எழுத வைங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அவங்களா எழுத வைங்க. கரெக்டாக அவங்களுக்கு கைட் பண்ணாலே அவங்க ரொம்ப நல்லா எழுதிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சொல்வதை கேட்டு எழுதுக. சொல்வதை கேட்டு எழுதுகன்னா இந்த உயிரெழுத்துக்கள் ஆலிருந்து அவு வரையிலான 12 எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 12 எழுத்துக்களில் ஏதாவது 5 எழுத்துக்கள் நாங்கள் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்போம். கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருப்போம். அந்த 5 எழுத்துக்களை நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க வரிசையாக எழுதணும். 1, அதாவது 1, 2 அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற எழுத்தை, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இ சொல்கிறீங்கன்னா அவங்க நம்பர் 1க்கு நேராக இ எழுதணும். 2ல் வந்து ஏ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த 2க்கு நேராக ஏ எழுதணும். நீங்கள் என்னென்ன எழுத்துக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லணும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் என்னென்ன எழுத்துக்கள் டிக்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருவோம். அந்த 5 எழுத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைங்க எழுதட்டும். சரிங்களா? இது வந்து போர்ஷன் ரொம்ப கம்மி தான், உயிரெழுத்துக்கள் மட்டும்தான். ஸோ அதனால் பிள்ளைங்க ரொம்ப நல்லா செஞ்சிடுவாங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் மாடல் வந்திருக்கும், நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு பிள்ளைங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள், அவங்க ரொம்ப நல்லா எழுதிடுவாங்க. இப்போது டெஸ்ட் எழுதி முடித்த உடனே நீங்கள் வழக்கமாக என்ன அப்படின்னா ஹோம்ஒர்க் எழுதுகிறப்போ அதை ஒரு ஸ்னாப் எடுத்து edustar.kg@gmail.comக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. இப்போது இந்த தடவை நீங்கள் எப்படி அதை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரம் இருக்குது, டு இருக்குது, அதுக்கு கீழே சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த 2 கீழே பார்த்தீங்கன்னா அந்த கம்போஸ் மெயிலுக்கு மேலே சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் டைப் பண்ணதுனால அது மறைஞ்சிருச்சு. அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பசங்களோட ரோல் நம்பர், கிளாஸ் KG2, சப்ஜெக்ட் இங்கிலீஷா தமிழா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நீங்கள் ரோல் நம்பர்னு கூட டைப் பண்ண வேண்டாம், அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் ரோல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 3366ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோல் நம்பர்னு இருக்கிற இடத்துல 3366 KG2 இங்கிலீஷ். இப்போ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்னால் இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ் அப்படின்னு என்ன டெஸ்ட் எழுதுகிறாங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அதாவது எல்லாமே ஒரே மெயிலில் வர்றப்போ இது KG1 KG2 அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதனால் அந்த நீங்கள் கரெக்டாக
அந்த ரோல் நம்பர் வந்து நாங்கள் மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கு ரோல் நம்பர் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃப்ரம் இருக்கும், அதில் வந்து உங்கள் மெயில் ஐடி இருக்கும். அப்புறம் டூவில் வந்து edustar.kg@gmail.com அது ரெகுலராக நீங்கள் அனுப்புகிறது தான். அடுத்து வந்து ரோல் நம்பர்னு இருக்கிற இடத்துல உங்கள் பசங்களோட ரோல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு KG2, அப்போ அது இங்கிலீஷ் டெஸ்ட்டுனா இங்கிலீஷ், தமிழ் டெஸ்ட்டுனா தமிழ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ பேரண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த எப்பையும் போல தான் அந்த edustar.kg@gmail.com மெயில் ஐடிக்கு நீங்கள் அஸ் யூஸ்வல் ஹோம்ஒர்க் அனுப்பின மாதிரி தான் இந்த டெஸ்ட் இதையுமே நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அதை அனுப்பிடுங்க. பிள்ளைங்களை அவங்களா எழுதுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், டெஸ்ட்டுன்னெல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டாம். எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஜாலியாக எழுதுங்க, அழகாக எழுதுங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா எழுதுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.